நீலகிரி மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் இன்று மிக கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தேனி, தென்காசி, கன்னியாகுமரி மற்றும் நெல்லை மாவட்ட மலைப்பகுதிகளில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. நீலகிரி மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் இன்று அதி கனமழைக்கான வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் அன்வர் புகாரி இணைகிறார். அன்வர் புகாரி, வணக்கம். இது பற்றிய கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். நீலகிரி மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதியில் இன்று அதி கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. தேனி, தென்காசி, கன்னியாகுமரி மற்றும் நெல்லை மாவட்ட மலைப்பகுதிகளில் இன்று மிக கனமழைக்கு பெய்யக்கூடும் என்றும் சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. இதனிடையே நாளை நீலகிரி, கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் தேனி, தென்காசி, கன்னியாகுமரி, நெல்லை மாவட்ட மலைப்பகுதியில் மிக கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் அறிவித்திருக்கிறது. வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்போது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்துள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இதன் காரணமாக தமிழ்நாட்டில் சில இடங்களில் மழை நீடிக்கும் என்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் கனமழை தொடரும் என்றும் கூறப்பட்டுள்ளது. அந்த வகையில் இதன் தொடர்ச்சியாக நீலகிரி மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதியில் இன்று அதி கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. மேலும் தேனி, தென்காசி, கன்னியாகுமரி மற்றும் நெல்லை மாவட்ட மலைப்பகுதிகளில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதேபோல் நாளை நீலகிரி, கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் தேனி, தென்காசி, கன்னியாகுமரி, நெல்லை மாவட்ட மலைப்பகுதியில் மிக கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வெள்ளிக்கிழமை தமிழ்நாட்டில் அதாவது நாளை சில இடங்களிலும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதியில் மிதமான மழையும், கோவை, நெல்லை மாவட்ட மலைப்பகுதியில் நீலகிரி மாவட்டங்களிலும் அதிக கனமழை பெய்யக்கூடும் என்றும் தென்காசி, தேனி, நெல்லை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிக கனமழையும், திருப்பூர், திண்டுக்கல், கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தமட்டில் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரி கடல் பகுதியில் சூறாவளி காற்று வீசும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி அன்வர் புகாரி.